ஏதோ தெரியாம என்ன மீறி நானும் மனுஷன் தானுங்க. எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்றது? நீங்க கல்யாண பொண்ணு யாராவது பார்த்தா தப்பாயிடும். வாங்க, உங்க வீட்டு வரைக்கும் வந்து விட்டுறேன். ஓ, எனக்கு இப்ப புரியுது. நீங்க என் பின்னால சுத்தும் போது நான் திரும்பி பார்க்கல. அதை மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்குறீங்கல்ல. உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டுக்கு டக்குன்னு ஐ லவ் யூன்னு சொல்லிடுவீங்க. பொம்பளைங்க நாங்க எவ்வளவு யோசிக்கணும் தெரியுமா? டைம் வேணும். ஆனா ஒரு வாட்டி டிசைட் பண்ணிட்டோம், சாகர வரைக்கும் மாற மாட்டோம். ஆமாண்டி, நீங்க பொறுமையா யோசிச்சு பதில் சொல்லுவீங்க. நாங்க நாய் மாதிரி நாக்கு தொங்க போட்டு உட்காந்துருக்கணும். ஏய், இது என்ன பிசினஸ்ன்னு நினைச்சியா? கணக்கு போட்டு முடிவு பண்றதுக்கு. வாழ்க்கை அப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். எதா இருந்தாலும் உடனே சொல்லணும். லவ் பண்றாலும் லவ் அப்படின்னு லவ் பண்ணிட்ட? காலையில் கல்யாணத்தை வச்சு இப்போ வந்து சொல்ற? உன்னை பார்த்ததுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் அணுவா செத்துட்டு இருக்கேனே, அந்த அளவு பத்தி தெரியுமா உனக்கு? என்னைக்கு உங்க தாத்தா என்னையும் உங்க குடும்பத்தில் ஒருத்தர்னு சொன்னாரோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே இவங்க தான் எனக்கு எல்லாமே. யோசிச்சு பாருங்க, அனாதையா இங்க வந்தேன். இன்னைக்கு எனக்குன்னு தாத்தா பாட்டி அம்மான்னு ஒரு குடும்பமே கிடைச்சிருக்கு. அதுவும் அந்த குழந்தைங்க வாசுன்னு உயிரே விடுதுங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட போய் உங்க பொண்ணை கொடுங்கன்னு கேட்டா அவங்க அப்படியே செத்துற மாட்டாங்க. இதுக்காக எங்க வீட்டுக்குள்ள வந்து என் மூஞ்சில காரி துப்ப மாட்டாங்க. இதுக்கெல்லாம் மேல என் ஃப்ரெண்டு சீனு, நான் சந்தோஷமா இருக்கணும்னு அவன் என்னை கூட்டு வந்தான். இன்னைக்கு அவன் சந்தோஷத்தை கெடுக்க சொல்றீங்களா? எனக்கு நீங்க இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. ஆனா அவங்க இல்லாம இருக்க முடியாது. இதுதான் உங்க முடிவா? இதுக்கப்புறம் நான் என்ன பேசுறது? உங்களை மாதிரி ஒருத்தரை வாழ்க்கையில மிஸ் பண்றேனே, என்னோட பேட் லக். நீங்களும் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்குவீங்கல்ல? இல்லைங்க, இது போதும். பை. முன்னாலே சொல்லியிருக்கலாம்ல. அனாவசியமா நானும் லவ் பண்ணிருக்க மாட்டேனே. இப்போ வலிக்குதுடா. என்னடா பேச? எங்களுக்குள்ள அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. நடு தனக்கு கண்டுபிடிச்சு நிக்கிறீங்க. ஒண்ணும் இல்லைன்னு சொல்லாத. வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாதடா. அவ ஏதோ குழப்பத்துல தெரியாம, அவ்வளவுதான். நீ கவலைப்படாதடா, அவ உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பா. அது எப்படி? காதலிக்கிறது ஒண்ணு, கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன? அப்போ படுக்கும்போது யாரும் நினைச்சுக்குவா? என்னடா பேசுற?
உங்க விஷயத்துல நெருக்காதீங்க. மரியாதையா வந்து என் தாத்தா கிட்ட பேசு. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. எங்கேயாவது எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண அவனை கொன்னு போட்டுருவேன். பெருசா தியாகம் பண்றான். நீ எப்படி வீட்டுக்கு வருவியா இல்லைன்னா இப்படியே போயிடுவியா? போ. நல்ல ஃப்ரெண்டுடா. சீக்கிரம் கட்டி முடியும். ஆகட்டும். டேய், தயவு செஞ்சு எதுவும் பேசாத. இங்க இருந்தா ஒரு குடும்பமே நாசமாயிடும். சீக்கிரம் வா, விடியறதுக்குள்ள ஊர் விட்டு போயிடலாம். सर्व लोकानां विषजे भवरोगिणां டேய், என்னடா விளையாட்டு? உட்கார். ஓம் அக்னி ஸ்வாஹா, ஓம் இந்திராய ஸ்வாஹா, ஓம் வருணாய ஸ்வாஹா. ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுங்க. ஓம் ஈசானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா, ஓம் விஷ்ணவே ஸ்வாஹா, ஓம் ருத்ராய ஸ்வாஹா. எங்கடியா வா? சார் 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 எங்க சார் போறீங்க? திடீர்னு சீன் என்ன கல்யாணத்தை நிறுத்திட்டாரு சார். தாத்தா தாத்தா அந்த கோத்துல விஷத்தை குடிச்சிட்டாரு சார். டாக்டர் ரொம்ப சீரியஸ்னு சொல்லிட்டாரு சார். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க சார். சார் சார் நீங்க வாங்க சார், வாங்க சார். கோடங்காரா எங்கடா போயிருந்தேன்? விட உள்ள நேரம் அவனை விடுங்க. நீ வா வாசு, வா வா. இந்த இடத்தை விட்டு எங்கேயும் நகரப்படாது, புரிஞ்சுதா? சொல்லுடா. டேய் சொல்லு. சொல்றா. வந்தேன். சொல்லுடா. டேய் இங்கதானே இருக்கேன். திருமாங்கல்யத்தை வாங்கி கட்டுங்கோ, முகூர்த்தம் தவறிட போறது. டேய், என்னடா யோசனை? வாங்கி கட்டு. கெட்டி மேலம் கெட்டி மேலம். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் எடுத்து ஒய்ஃப் மெட்ராஸ்ல இருக்கா. தாத்துக்கு பயந்தா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துனேன். பெரியவரெல்லாம் என்ன மன்னிச்சிருக்கோம்.
என்ன இருந்தாலும் பையனையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் கிழமை. பட்டணத்துக்கு அனுப்பிச்சாலே இப்படித்தான் சீரழிஞ்சு போறா. பதில் சொல்டா ராஸ்கல், சொல்றா. ஏய், யாராவது கிட்ட வந்தீங்க என்ன கொன்னுடுவேன். போங்க. எதுக்காக இப்படி பண்ண? ஏண்டா பேச மாட்டேங்கிற? சொல்றா. கொன்னுடுவேன். அடிக்காதீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பேன்? அடிக்காதீங்க சார். சொல்றா ராஸ்கல். சார், நீ விடப்பா. நிறுத்துங்க சார். இவ்வளவு பெரிய மனுஷன் கொஞ்சம் கூட யோசிக்காம. உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு? கீர்த்தி, என்னடா உண்மை? என்ன உண்மை? காப்பாத்த பாக்குறியா? போடா. எங்க தாத்தா என்ன அடிக்கிறாரு. 3வது மனுஷன் நீ தலையிடாத. நீ அடித்தாதா? நீ அடித்தாதா என்ன? இப்ப அடிக்க போறியா இல்லையா? சும்மா இரு சீனு. நான் பண்ண தப்புக்கு நீங்க 2 பேரும் ஏன் எப்படி? நீ என்ன தப்பு பண்ண? இல்ல ஏன் தப்பு? அவங்க ஏதோ டிராமா பண்றாங்க. நீங்க அடிங்க தாத்தா. டேய், இல்ல நான் தான் தாத்தா. நீ வாய் மூடு. நீ வாய மூடுறா. சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லாம. தாத்தா நான் அடிக்க போறீங்களா இல்லையா? இல்ல தாத்தா, நான் தான் எல்லாம் தப்பு பண்ணேன். என்ன அடிங்க. இல்ல தாத்தா, நான் தான் தப்பு பண்ணேன். என்ன அடி? அதான் சொல்றேன்ல, என்ன அடிக்க தாத்தா. நீ சும்மா இரு நீ சீனு. சும்மா ரெடி. நீங்க 2 பேருமே சும்மா இருங்க. நான் சொல்லி நான் சொல்றேன் தாத்தா. இல்ல தாத்தா, நான் தான் சொல்லுவேன். வாசு நீ சொல்லு. சீனு சொன்னதெல்லாம் போய் அவனுக்கு இன்னும் கல்யாணம்லாம் ஆகல. மேல சொல்லு. கீர்த்தி எனக்கு முன்னாலே தெரியும். நாங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை செஞ்சோம். முதல்ல நான் கீர்த்தியை லவ் பண்ணேன். இப்போ அவங்கள என்ன லவ் பண்றாங்க. இதெல்லாம் சீனுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லைன்னா உங்க பொண்ணு எனக்கு கொடுக்க முடியுமா? ஏன் இப்படி பண்ண? சொல்லு சொல்லு. அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? என்னடா இது? கொம்ப நாட்டு மேல கை வைக்கிறியே, வெக்கமா இல்ல? நீங்க சும்மா இருங்கப்பா. நாம எல்லாம் தலையில கிருஷ்ணன் ஆடுறதுனால தான் இப்படி தெரியுதுகள். நம்ம மாத்து விஷயத்தை அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அந்த நாயை அடிச்சு துரத்திட்டு ஆக வேண்டியதை பாருங்க. வெளியே தெரிஞ்சதுன்னா ஊருக்குள்ள தலை காட்ட முடியாது. கிருஷ்ணமூர்த்தி பேத்தியா இப்படின்னு ஒரே காரி துப்பும். ஏண்டா எவ்வளவு பேசுறீங்க? பேசாம ஒரு முழம் கயிறு கொண்டாந்து கொடுத்துடுங்க, தொங்கிடுறேன். நான் ஒருத்தர் இருக்கிறனால தானே எவ்வளவு பிரச்சனை. பெரியவா அப்படி பேசப்படாது. அந்த மூதேவி ஒழிச்சு கட்டினா எல்லாம் சரியா போயிடும். சீனு நம்ம பேச்சை தட்ட போறானா என்ன? மேல கைய வச்சிங்க திட்டுவேன். என்னடா என்ன ஆளாளுக்கு சவுண்ட் விடுறீங்க? அப்படின்னே தப்பு பண்ணிட்டோம் நாங்க. யாருக்கு தெரியாம வீட்டு விட்ட ஓட்டோம். லொத்த ஊர்ல உட்காந்துக்கிற 70 வயசு கிழவ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு சித்த பொணமா நிக்கிறோம். இப்ப என்ன நடந்து போச்சு? ஒரு பொண்ணு லவ் பண்ணக்கூடாதா? எங்க உலகத்துல இருக்கிற ஒரு பொண்ணையா சத்தியம் பண்ணி சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையுமே லவ் பண்ணதில்லைன்னு. இன்னொருத்த மேல ஆசைப்படாத பொண்ணு தான் பொண்டாட்டியா வரணும்னா இங்க எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. ஏதோ சீனு கேட்க சொன்னா கேட்டேன். பிரச்சனை வரும் தெரியும். அதுக்காக இப்படி மேலெல்லாம் கை வைப்பீங்க. நான் பார்த்து ரசிச்ச குடும்பம் எப்படி? இப்போ எங்க பிரச்சனைனா போயிடுறேன். இனிமே சாகர வரைக்கும் இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன். என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. எல்லாரும் சந்தோஷமா. நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகும்போது எனக்கு எப்பவும் போல சிரிப்பு சத்தம் கேட்கணும். புரியுதா? இந்த வீட்டில் பொண்ணு கேட்டதானே தப்பு. நீ என் கூட வந்துடுறியா? எனக்கு
இவங்க யாரும் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனா உன்னை பார்க்காம நீ திட்டத்தை கேட்காம என்னால இருக்க முடியாது. நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன். என் கூட வந்துடுறியா? சரிதா